இப்போ நீங்க பார்க்குற இந்த பேபி வீடியோ கிளிங் ஏஐல ஜென்ரேட் பண்ணது கிடையாது. கிளிங் ஏஐக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்பில் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணது. எஸ், லாஸ்ட் வீடியோலேயே கிளிங் ஏஐக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஏதாச்சும் ஃப்ரீ ஆப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அந்த ஆப் தான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த பிக்ஸ்வர்ஸ். அதில் ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் இது. இப்போ இந்த வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக கிளிங் ஏஐ மாதிரியே தான் இதுலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவும் கேரக்டர் இமேஜையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிக்ஸ்வர்ஸ் ஆப் பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஜிமெயிலை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ் சிம்பல் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் சைடில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் ஸ்வாப். இதில் தான் நாம் வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி டான்ஸ் ஆடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகுது. ஸோ நிறைய பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணலாம். வீடியோ அப்லோட் கொடுத்ததும் அப்லோட் ஆகிட்டு வீடியோ அனலைஸ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் இமேஜ் அப்லோட் பண்ணணும். ஸோ அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கட்டும். அது கூட நாம் அந்த கேரக்டர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் வீடியோ அப்லோட் ஆகிட்டு அனலைஸ் ஆகி இந்த மாதிரி வரும். அதாவது பர்சன் அண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு தனியாக செப்பரேட் பண்ணி அனலைஸ் பண்ணி காட்டும். இதே 2-3 பர்சன் இருந்தால் பர்சன் 1 பர்சன் 2ன்னு வரும். கிளிங் ஏஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிங் ஏஐல ரெஃபரன்ஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும். அதை அப்படியே இந்த கேரக்டர் இமேஜில் அப்ளை பண்ணி அதை வீடியோவை மாற்றும். ஆனால் பிக்சர்ஸ் அப்படி இல்லை, ஜஸ்ட் ஸ்வாப் தான் பண்ணும். அதாவது இப்போ அப்லோட் பண்ண வீடியோவை பேக்ரவுண்ட் பர்சன் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கு. இதில் பர்சன் அப்படின்றத சூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வீடியோவில் இருக்கிற பர்சனுக்கு பொதுவாக கேரக்டர் இமேஜில் இருக்கிற பர்சனை ரீப்ளேஸ் பண்ணோம். இதே பேக்ரவுண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே ரெஃபரன்ஸ் வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டுக்கு பொதுவாக கேரக்டர் இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை யூஸ் பண்ணோம். இப்படி தான் இது வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இல்லை பர்சன் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1080 பிக்சல் வரைக்கும் நான் வைக்கலாம். பட் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு பார்த்தீங்கன்னா 720 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ப்ராசஸ் ஆகும். அண்ட் நம்ம ப்ரொஃபைலில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேட் ஆகி வீடியோ அவுட்புட் வந்துடும். இதில் வர அவுட்புட் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆன வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ பண்ண சேம் ப்ராசஸை திரும்ப பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் வீடியோவா ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் பண்ண வீடியோவை யூஸ் பண்ணுங்க. கேரக்டர் இமேஜும் அதே சேம் பேபி இமேஜை யூஸ் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி வீடியோவில் பர்சன் பேக்ரவுண்ட் அனலைஸ் ஆகி வரும். நம்ம ஆல்ரெடி பர்சனை சூஸ் பண்ணி பேபியா மாத்திட்டோம். இப்போ பேக்ரவுண்டை சூஸ் பண்ணி பேக்ரவுண்டையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆகிக்கும், பேபியோட இமேஜும் வீடியோவா வந்துடும். இது பார்க்க கிளிங்ல பண்ண மாதிரியே அவுட்புட் இருக்கும். பட் கிளிங்ல நாம ஒரே அவுட்புட்ல வரும். பட் இதில் 2 டைம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம 2 டைம் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் பிரச்சனை இல்லை, எனக்கு பேபி மட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா ஒரே டைம்ல நாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது கிளிங் ஏஐயோட மோஷன் கண்ட்ரோல் ஃபீச்சர் அளவுக்கு பெட்டரா இல்லை அப்படின்னாலும் ஸ்வாப் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்றதுல இது பர்ஃபெக்டாவே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆனாலும் சில நேரங்களில் வீடியோஸ் அனலைஸ் ஆக ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது. சில நேரங்களில் ஃபெயிலியரும் ஆகிறது. ஓகே, இப்போ நம்ம பிக்சர்ஸ்ல வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் கிரெடிட்ஸ் செலவாகும். இந்த ஆப்ல டெய்லி கிரெடிட்ஸ் 60 கிரெடிட்ஸ் வரும். பட் அது 10 தான். அதுக்கு மேலே வேணும் அப்படின்ற போது இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம கிரெடிட்ஸ் ஷேர் பண்ணலாம். டெய்லி இதில் ஒரு 4 ஆட்ஸ் பார்க்கலாம். ஒரு ஆடுக்கு 30 கிரெடிட்ஸ் அப்படின்னு டோட்டலாக 120 கிரெடிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் இதில் ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸை இதுலேயே நாம எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணலாம். அதில் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிரெடிட்ஸும் ஷேர் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு 10 கிரெடிட்ஸ்னு டோட்டலாக ஒரு 200 கிரெடிட்ஸ் வரைக்கும் நம்ம டெய்லி இதில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த கிரெடிட்ஸை வச்சு நமக்கு வேணுங்கிற வீடியோஸ் இதில் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளிங் ஏஐக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் ஆப்ல எப்படி பேபி டான்ஸ் ஆகிற வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.